ஹலோ நியூ ட்ரேடர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து மார்க்கெட்டை வந்து கணிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டிமெண்ட் எப்படின்னு பார்க்கணும். சென்டிமெண்ட்டில் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால நாளைக்கு கண்டிப்பாக கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாசிட்டிவில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து டோட்டலாகவே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து 1% கீழே தான் வந்து நெகட்டிவாக இருக்குது. அடுத்தது ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதுவும் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ பையிங்கும் நடந்திருக்கு, செல்லிங்கும் நடந்திருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சென்டிமெண்ட் சொல்லுது. அடுத்த மார்க்கெட் சென்டிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஐ ஆக்டிவிட்டி அண்ட் எஃப்ஐ ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே வந்து செல் பண்ணியிருக்காங்க, அதாவது பொசிஷனை எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து மார்க்கெட்டில் வந்து மேலே போகுது அப்படின்னா எஃப்ஐ வந்து பை ஆனால் தான் மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி எஃப்ஐ வந்து செல் பண்ணால் தான் வந்து எக்ஸிட் பண்ணால் தான் மார்க்கெட் கீழே விழும். டிஐ வந்து பொதுவாகவே வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ நம்மளோட பணத்தெல்லாம் வச்சு பேங்க்ஸ் தான் வந்து நம்ம பணத்தில் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஐ யாருன்னா இந்தியன் பேங்க்ஸு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்ஐ வெளியே போகும்போது நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த பொசிஷன்லாம் வாங்குவாங்க. ஸோ இந்த இதில் வந்து 2 பேருமே வந்து செல் பண்ணி எக்ஸிட் பண்ணுறதுனால மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, வேல்யூ குறைஞ்சி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். இதை வந்து எப்படி ஜென்ரலாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறோம், அதில் வந்து எனக்கு அந்த பொருள் வேணும், உங்களுக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னா கடைக்காரர் வந்து விலையை வந்து ஏற்றி கொடுப்பாரு. ஸோ 2 பேரும் வாங்கிட்டு போயிடுவோம். அதே மாதிரி இப்போது அந்த பொருள் வந்து எனக்கு வேண்டாம், உங்களுக்கும் வேண்டாம் அப்படின்னா அதோட விலையை வந்து குறைச்சி கொடுப்பாரு. அப்போது இவங்க 2 பேரும் வேண்டான்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணாங்க அப்படின்னா விலை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கோட வேல்யூலாம் குறையும். அதுதான் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சென்செக்ஸ் கிராஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் கிராஃப் எடுத்து வச்சுருக்கேன். கிராஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பை ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருக்கேன், அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நேற்று தான் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 1 டே கிராஃபை வந்து 30 மினிட்ஸ் கிராஃபில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்து டோட்டலாக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. பொதுவாகவே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து உடைச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டைரக்ஷன் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து திரும்புது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நாளைக்கு வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு இது சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ டே கிராஃபில் என்ன பண்ணோம் அப்படின்னா, போய் பார்க்குறோம். டே கிராஃபில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த பர்டிகுலர் டே கேண்டலில் வந்து ஓப்பன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து செல் ஆகிருக்கு. அதுக்கு மேலே விக்கு இல்லை. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் க்ளோசிங்கும் கூட. என்னென்னா ஸ்ட்ராங் க்ளோசிங்னால் விக்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் கேண்டில் தியரி படி என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் திருப்பியும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு நான் வந்து 30 மினிட்ஸ் கிராஃப் எடுத்து வச்சுருக்கேன். அதோட வந்து இஎம்ஐ கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். 10 டே 20 டே வந்து 10 டே வந்து எதுக்கு பார்ப்பேன் அப்படின்னா, ட்ரெண்ட் லைனும் 10 டே மூவிங் ஆவரேஜும் சேம் தான் ஷார்ட் டேர்மு. ஸோ அது வந்து கன்சல்டேஷனில் வேலை செய்யாது, பட் ட்ரெண்டை வந்து ஈஸியாக காட்டி கொடுத்துரும். ஏன் 30 மினிட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு இன்ட்ரா டேக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் 30 மினிட்ஸில் பார்த்தாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாக கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஏன்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுதான்ட்டு ஷார்ட் டேர்மில் தான் வந்து தெரியும். ட்ரெண்ட் லைன் பார்த்தா ஸோ டவ் தியரி படி மார்க்கெட் வந்து கீழே வந்து ஆஃப் அன் ஹவரில் வந்து அந்த ஸ்விங்கை வந்து உடைக்கணும். அப்போ தான் வந்து செல் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஷார்ட் டேர்முக்கு. நம்ம வந்து இப்போ குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக பார்த்துட்டோம். குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து கணிக்க முடியல, ஒரு டோஜி மாதிரி தான் சொல்லுது. அடுத்தது எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி தான் வந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் செல்லிங் அப்படின்னு சொல்லுது. ப்ரைஸ் ஆக்ஷனில் கேண்டில் ஸ்டிக்ஸ் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா வந்து மார்க்கெட் செல்லிங் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங் ஓப்பன் ஸ்ட்ராங் க்ளோஸ் இருக்கிறதுனால. ஸோ நாளைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு இப்போ கணிக்க நம்மளால் முடியுது. பட் இந்த ஆஃப் அன் ஹவரில் இந்த டவ் தியரி படி இந்த பாயிண்ட்டை வந்து உடைச்சா மட்டும்தான் வந்து அடுத்து செல்லிங்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 78,368 ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதை கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த பாயிண்ட்டை உடச்சி மார்க்கெட் கீழே வந்து விழுந்துடும். திருப்பி மேலே ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
பண்ணாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். பட் கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக புட் ஆப்ஷன்ஸை வந்து பை பண்ணலாம். நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த எஃப்என்டோ வந்து எடுத்து வச்ச சென்செக்ஸில், அதனால் அது அவைலபிலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், அவைலபிலிட்டியாக இல்லை. ஸோ நான் வந்து நிஃப்டியோட எஃப்என்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டியோட எஃப்என்டோவில் வந்து ஏலம் பிட் அண்ட் ஆஸ்க் எப்படி இருக்குது, ஏலம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, பை சைடில் வந்து ஏலம் வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க. புட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கீழே போகும்ன்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே. அப்போ மார்க்கெட் நாளைக்கு வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிட் அண்ட் ஆஸ்கில் வந்து பார்க்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிட் அண்ட் ஆஸ்க் வந்து எப்படியுமே வந்து எஃப்என்டோவில் தான் பார்க்கணும். ஸ்டாக்ஸில் வந்து அந்தளவுக்கு குவான்டிட்டி சைஸிங் தெரியாது. எஃப்என்டோ வந்து கொஞ்சம் முன்கூட்டியே தெரியும். அடுத்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 78,500 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் சென்செக்ஸோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 78,621 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நார்மலாக ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 78,450 வந்து இருந்தால் தான் மட்டும்தான் செல்லிங் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் இதில் வந்து ஒரு 120 பாயிண்ட்டு வந்து மேலே இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு செல்லிங் ஆனால் கூட பயங்கரமான செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாமான்றது வந்து டவுட்டு தான். ஸோ அகெயின் ஒரு டோஜி கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு டிஏஐ அண்ட் எஃப்ஐ ஆக்டிவிட்டி அண்ட் பிட் அண்ட் ஆஸ்க் வச்சு மட்டும்தான் நம்ம செல்லிங் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ அப்படி சென்செக்ஸ் நாளைக்கு செல்லிங் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்டு கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 800லேருந்து 1200 அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ராடே பண்ணும்போது பொதுவாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஓப்பனையும் மார்க் பண்ணிக்கணும். அதாவது நான் வந்து ப்ரீவியஸாக வந்து இந்த கேண்டில் போட்டேன், க்ரீன் கேண்டில். ஸோ அது நேற்றோட கேண்டில், இது இன்னையோட கேண்டில், ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து அதோட ஓப்பன் ஹை வந்து ஆல்மோஸ்ட் சேம்ன்றதுனால ஒரே கேண்டிலாக இருக்குது. லோ பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த லோவை உடச்சிட்டு கீழே போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செல்லிங் ஆகும். அந்த ஹையை உடச்சிட்டு மேலே போனால் மார்க்கெட் பை ஆகும். இதுதான் வந்து டவ் தியரி ப்ரைஸ் ஆக்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த லோவை உடச்சிட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த லோ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதை தாண்டி மார்க்கெட் மேலே போக விட மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் எனக்கு வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷமாக ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா எனக்கு ஏன் இது புரிய வந்தது அப்படின்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தட் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு செல் வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் செல் வரும். அந்த லோவை வந்து உடச்சதுன்னா செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றது ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தட் தான். ஸோ அதே பேசிஸில் டவ் தியரி என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் வந்து டவ் தியரி சொல்லுது. அதே மாதிரி தான் ஒரு ட்ரெண்டு வந்து இப்போதைக்கு என்னென்னா ஒரு ஷார்ட் டேர்ம் செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண, அதாவது ஒரு ½ hour கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து உடச்சிட்டு கீழே மார்க்கெட் விழுது அப்படின்னா அந்த லோவை உடச்சிட்டு கீழே விழுதுன்னா அதை தான் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் அதிக ப்ராஃபிட் வரும் அப்படின்றத நான் புரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது. ஸோ அதனால் பிகினர்ஸ் இன்ட்ராடே அப்ரோச் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் மனசை மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வந்து உங்கள் பக்கமாக தான் இருக்கும்.